திருப்புகழ் 618. கனகமலை, கனககிரி, கனகாத்திரி, கனகாச்சலம், தேவியம்பதி, தேவிகாபுரம், தேவகிபுரம், தேவயாக்கியபுரம், தேவி கீழ்ப்புறம், நாராயணவனம் என்ற பல பெயர்களை கொண்டு ஆரணிக்கு நேர் தெற்கில் 15 கிலோமீட்டர் உள்ள இத்தலத்திற்கு தேவிகாபுரம் என்று இப்பொழுது வழங்கப்படுகிறது. 320 படிகளை கொண்ட கனககிரீசர் திருக்கோயிலும் குன்றின் மேல் உள்ளது. கீழே பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலும் சிறப்பாக உள்ளது. கனககிரீசர் கோயிலில் முருகன் சந்நிதி உள்ளது. திருப்புகழ் 618. கனகமலை. அறிவையர்கள் தொடரும் இன்பத்து உலக நெறி மிக மருண்டிட்டு அசடன் என மனது நொந்திட்டு அயராமல் அனுதினமும் உவகை மிஞ்சி சுகநெறியை விழைவு கொண்டிட்டு அவநெறியின் விழையும் ஒன்றை தவிர்வேனோ பருதிமதி நிறைய நின்று அஃது என ஒளிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள் கண்டுற்று அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள்பரிவினொடு துதி புகன்று இயல் பத யுகலம் மிசை வணங்கற்கு அருள்வாயே. செரு இலகும் அசுரர் மங்க குலகிரிகள் நடுநடுங்க சிலு சிலன வலை குலுங்க திடமான ஜெயம் உதவு மலர் பொறும் கைத்தரம் இலகு மயில் கொடும் சக்தியை விடுதல் புரியும் முன் பின் குழகோனே. கருணை பொழி கிருபை முந்து அப்பரிவினோடு கௌரி கொஞ்ச கலகலன வரு கடம்ப திருமார்பா கரிமுகவர் தமையன் என்று உற்றிடும் இளைய குமர பண்பில் கனககிரி இலகு கந்த பெருமாளே. எல் பத யுகலமிசை வணங்கற்கு அருள்வாயே. போரில் பின்னிட்ட அசுரர் மடியவும் சிறந்த மலைகளெல்லாம் நடுநடுங்கவும் சிலு சிலு என கடல் கலங்கவும் உறுதி உள்ளதும் வெற்றியை அளிப்பதுமான மலர் போன்ற திருக்கையில் விளங்கும் கூர்மையான சக்தி வேலை செலுத்தும் வன்மை உடைய இளையவனே. அருள் பொழியும் கருணை முற்படுவதால் அன்புடன் பார்வதி கொஞ்சி நிற்க கலகல என்று தண்டை ஒலிக்க வரும் கடம்ப மலர் மாலை அணியும் அழகிய மார்பனே. யானை முகத்தை உடைய விநாயகரை தமையனாக பெற்ற இளைய குமாரனே. அழகுடன் கனககிரியில் வீற்றிருக்கும் பெருமாளே. மங்கையரை தொடர்ந்து போகும் சிற்றின்பத்து உலக நெறியில் மிகவும் மயக்கம் கொண்டு அசடன் என்று மற்றவர் கூற உள்ளம் வேதனைப்பட்டு தளர்ச்சி அடையாமல் நாள்தோறும் மகிழ்ச்சி மிகுந்து இன்ப நெறியில் விருப்பம் கொண்டு நடந்து பாவ நெறியில் செல்ல விரும்பும் அந்த ஒரு நெறியை நான் விடமாட்டேனா? கதிரவன் சந்திரன் என்னும் இரண்டும் பூரண ஒளியுடன் நின்ற அந்த தன்மையை ஒப்ப விளங்கும் உன் தூய வடிவுள்ள முகங்களை கண்டு அதை என் உள்ளத்தில் நிறுத்தி உள்ள துன்பம் முழுமையும் நீங்க பெற்று அன்புடன் உன்னை துதித்து ஒளி பொருந்திய உன் திருவடியினை வணங்குதற்கு அருள் செய்வாயாக. அருள் செய்ய வேண்டும். அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பரிவினோடு துதி புகன்று எல் பதயுகளமிசை வணங்கற்கு நீ அருள வேண்டும் என்று வேண்டியவாறு